ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ணரி. நேற்று ஏக்நாத் மகாராஜருடைய சமாதி, ஜல சமாதி. ஒரு மகான்கள் ஒரு விதமாக சமாதி அடைவா. ஞானேஸ்வர் மகாராஜ் சஞ்சீவன சமாதி, துக்காராம் மகாராஜ் அப்படியே வைகுண்டம் போனா, ஏக்நாத் மகாராஜ் ஜல சமாதி. ஸோ சந்துக்களோட சரித்திரம் ஃபுல்லாக நம்ம அனுபவிக்கும்போது இந்த மாதிரி நிறையா ஃபுல் எண்டு வரைக்கும் நம்ம பார்ப்போம். பட் நம்ம அப்படி கொடுக்கறதில்ல, அப்படி சொல்கிறதில்ல. மெயினாக நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, பக்தி எவ்வளோ திடமான நம்பிக்கையோடு இருக்கணும். யாரை பக்தி பண்ணணும் அப்படின்னா, ஒரு குருவை பக்தி பண்ணணும், ஒரு மகானை பக்தி பண்ணணும். பகவானே சொல்லியிருக்கான் அதில் நம்ம நாம்தேவ் மகாராஜ் சரித்திரம் பார்த்தோம். அப்படி பண்ணும்போது நமக்கு நிறையா மனசை பக்குவப்படுத்துறது, குரு எப்படி நம்மளை வழி நடத்துகிறா அப்படின்றத நிறைய அனுபவிச்சுட்டு சந்துக்களோட சரித்திரத்தில் சின்ன சின்ன சம்பவங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஞானேஸ்வர் மகாராஜோடைய சரித்திரம் இதில் விட்டோபா அப்படின்ற ஒருத்தர் மகா பண்டிதர். அவர் எவ்வளோ கொடுமையான குணங்கள், ஒரு மனசாட்சிக்கு விரோதமான செயல்கள் அவர் செஞ்சாலும் அவர் கடைசியாக தன்னுடைய தவறை உணர்ந்து சரணடையும் போது எப்படி அவரை குருஸ்தானத்துக்கு கொண்டு போகிறா அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நிவர்த்திநாத் அண்ணா, ஞானேஸ்வர் மகாராஜோடைய அண்ணா தான் குரு. ஸோ அவருடைய குருவோடைய இதுக்கு இணங்கி கிரந்தங்களெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நாவாசா அப்படின்ற ஒரு இடத்துல ஞானேஸ்வரி எழுதுகிறா. ஞானேஸ்வர் மகாராஜ் ஞானேஸ்வரி கொடுத்துருக்கா. ஞானேஸ்வரி என்ன அப்படின்னா, பகவத்கீதையோடைய மராத்தியில் இருக்கிற சாரம் தான் பகவத்கீதை. பாவர்த்த தீபிகா அப்படின்னு சொல்லுவாள். அதாவது அந்த பாவம், பகவான் கிருஷ்ணன் என்ன பாவத்தில் கொடுத்துருக்கா அப்படின்றத தான் நம்ம ஞானேஸ்வரி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதில் அந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளோ அழகாக பாவம் கொடுத்துருப்பா. அந்த அர்த்தங்கள் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா, பகவத்கீதை எல்லா ஹிந்துஸ் வீட்லேயும் இருக்குமா அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க்கு தான். ஏன்னா ஒரு கிறிஸ்டின் வீட்லேயும் பைபிள் இருக்குது, ஒரு முஸ்லீம் வீட்லேயும் குரான் இருக்குது. நம்மளுடைய ஹிந்துஸ் எல்லோரு வீட்லேயும் பகவத்கீதை இருக்கணும் அப்படின்றத நம்ம நினைக்கணும். மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் இந்த ஞானேஸ்வரி அப்படின்றது டெய்லி அங்கே இருக்கிறவாள்லாம் படிப்பாள். அவ்வளோ பக்தி அவளுக்கு. ஞானேஸ்வரோடைய இதுவே அதுதான். அதை ஒரு குப்பை எடுக்கிறவங்கலேருந்து ஒரு வயசான பாட்டி கண்ணு தெரியலனா கூட அந்த ஞானேஸ்வரி எடுத்து வச்சுக்கிட்டு சும்மானா அதை அப்படியே தொட்டு ஞானேஸ்வர் மகாராஜ், ஞானேஸ்வரா, ஞானேஸ்வரா, ஞான் தேவ் அப்படின்னு கூட அதை படிப்பாள். பெரிய பெரிய போஸ்டில் இருக்கிறவா கூட ஒரு நாளைக்கு ஒரு 2 பேஜாச்சும் படிக்கணும் அப்படின்றது இன்னும் இருக்குது மகாராஷ்டிராவில். ஒரு விஷயம் பண்ணும்போது, ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது ஞானேஸ்வரி படிப்பாள். ஏதாவது ஒரு இது நடந்துடுத்து, இப்போ கெட்ட விஷயம் ஏதோ ஆற்றுல நடந்துடுத்துனாலும் ஞானேஸ்வரி படிப்பாள். அந்த மாதிரி ஞானேஸ்வரிக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் மகாராஷ்டிராவில் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் அதை நிறைய பரப்பிகிட்ருக்கா. அதில் நமக்கு கடையநல்லூரில் ரகுநாத் மகாராஜ் அவள் இந்த வார்க்கரியை ரொம்ப நிறைய பரப்பின்னு இருக்கா. இந்த ஞானேஸ்வரி இப்போல்லாம் ஃபாரினில் கூட எல்லாருக்கும் படிக்கிற அளவுக்கு இது பரவுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தருடைய அந்த கைங்கரியம் நம்ம சொல்லும்போது நிறைய நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போது ஞானேஸ்வர் மகாராஜ் நிவர்த்திநாத்தோடைய ஆக்ஞையின் பேரில் ஞானேஸ்வரி எழுதுகிறா. அதுக்கப்புறம் நிறைய கிரந்தங்கள் கொடுத்துருக்கா. ஹரிப்பாட்டுன்றது ரொம்ப சுலபமாக படிக்கிறவாளுக்கு கூட, சுலபமாக ஒரு யதார்த்தமான மக்கள் கூட படிக்கலாம். அதில் ஞானேஸ்வரி ஒரு பிஹெச்டி லெவல், அது நல்ல நாலேஜ், அது பெரிய லெவல் அது கீதை இல்லையா. இந்த ஹரிப்பாட்டுன்றது நாமா, பகவான் நாமா சொன்னாலே நமக்கு எப்படி நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கிறது, நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்றத ஹரிப்பாட்டில் சொல்லியிருக்கா. ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தையும் நான் அதை உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஞானேஸ்வர் மகாராஜ் அவளுடைய நிவர்த்திநாத், சொப்பாந்தே, முக்தாபாய் அவள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு இதுவாக பண்ணிவிட்டு அவள் அப்படியே அவளோட யாத்திரையும் கண்டினியூ பண்ணிவிட்டு அவள் அந்த கிரந்தங்கள் எல்லாம் எழுதி முடித்து அங்கே போகிறாள். ஞானேஸ்வர் மகாராஜுடைய ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா, அவருக்கு பகவான் 16 வயசு வரைக்கும் தான் கொடுத்துருக்கா. அப்புறம் அண்ணா நிவர்த்திநாத் குரு.
எங்கள் எல்லாருடைய வயசுலேயும் 2 வயசு உனக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 22 வயசு வரைக்கும் ஞானேஸ்வர் மகாராஜுடைய காலம். 22வது வயசில் தான் சஞ்சீவன சமாதி வந்து அடையிறான். அப்போது 16 வயசுக்குள்ளே இதெல்லாம் எழுதி முடிச்சாச்சு. ஞானேஸ்வர் எழுதியாச்சு, ஹரிப்பாட்டு எழுதியாச்சு, இந்த கிரந்தங்கள் எல்லாம் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் வர அபங்கங்கள்லாம் வந்து அவருடைய ஹரிப்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து சந்துக்கள் எப்போதுமே ஒரு முத்திரை வந்து இருக்கும். கடைசியாக யார் எழுதினா அப்படின்ற முத்திரை வந்து இருக்கும். துக்காராம் மகாராஜ்னா துக்காமணின்னு வரும். ஏக்நாத் மகாராஜ்னா ஏக் ஜனார்த்தனா அப்படின்னு வரும். ஏக்நாத்தோடைய குரு வந்து ஜனார்த்தனா, அதை சேர்த்து அவர் எழுதுவார். நாம்தேவ் மகாராஜுக்கு நாம்தேவ் வரும். அந்த மாதிரி ஞானேஸ்வர் மகாராஜுக்கு ஞான தேவாமணின்னு வரும். ஹரிப்பாட்டில் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் அவர் பாடுற அபங்கத்தில் வந்து பாப்ப ரகுமா தேவி வர அப்படின்னு முடிப்பா. அப்படின்னா அதுக்கப்புறம் கொடுத்த வயசு இருக்கு இல்லையா, காலங்கள், அதெல்லாம் என்னுடைய அப்பா ரகுமாயியோடைய கணவர், என்னுடைய அப்பா பாண்டரங்கன் கொடுத்தது அப்படின்றதுனால பாப்ப ரகுமாய் தேவி வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபங்கங்கள் வந்து இருக்கும். ஸோ இவன் இந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஆலந்தி வரா. ஆலந்தி வரும்போது அங்கே எல்லாருக்கும் மகிமைகள், ஞானேஸ்வர் மகாராஜ் பண்ணதெல்லாம் அப்படியே பரவி இருக்குது. அங்கே இந்த மாதிரி ஒரு எரும மாட்டை வேதம் சொல்ல வச்சது, ஸ்ரார்த்தத்துக்கு வந்து பித்ருக்களையே கீழே இறங்கி வந்தது, அதெல்லாம் வந்து ஏற்கனவே அங்கே வந்து அவர் அந்த முதுகு வெப்பம் உண்டாக்கி சப்பாத்தி பண்ணது நம்ம விட்டோபாவுக்கு தெரியும் கூட. இதெல்லாம் அவர் கேட்டவுடனே ஆத்திரம் அப்படியே எரியிறது அவருக்கு. அவங்கள குழந்தைகளை பார்த்த உடனே அவரால் தாங்க முடியலை. ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 1800 வருஷம் வாழ்ந்த, அப்போல்லாம் அந்த சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருஷங்கள் வந்து வாழ்வான் ஒரு சித்தர் ஒருத்தர். அவர்கிட்ட போய் இவங்களை வந்து அழிக்கிறதுக்கு வழி தேடணும் அப்படின்ட்டு விறுவிறுன்னு வரா. நாளைக்கு யார் அந்த சித்தர், அவரோட பேர், அவர் என்ன பண்ணுறார், ஞானேஸ்வர் மகாராஜ் அதுக்கு என்ன பண்ணுறா, எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.